Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை சார்பில் வழங்கப்பட்ட புத்தகத்தில் புரட்சி தலைவியின் படத்தை மறைத்து கருணாநிதி பட ஸ்டிக்கர் ஒட்டி வழங்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வியானி அருட்பணி மையத்தில் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை சார்பில் தமிழ்நாடு நீர்ப்பாசன வேளாண்மை நவீனமாக்கல் திட்டம் நிலை 4 கீழ் விவசாயிகளுக்கான இடைமுக பணிமனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் கையேடு மற்றும் புத்தகங்கள் வழங்கப்பட்டன. இந்த புத்தகங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் அச்சிடப்பட்டதை மறைக்க புத்தகத்தில் இருந்த புரட்சி தலைவியின் புகைப்படத்தை மறைத்து கருணாநிதி புகைப்படத்தை ஒட்டி கொடுத்துள்ளனர். மேலும் முதல் 2 பக்கங்களை கிழித்தும் கொடுத்துள்ளனர். விடியா அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை மாதவரம் அருகே தனியார் உணவகம் ஒன்றில் சாப்பாட்டில் கம்பளி பூச்சி கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாத்தூர் முதல் பிரதான சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நந்தகுமார் என்பவர் உணவருந்து சென்றுள்ளார். அப்போது சாம்பாரில் கம்பளிப்பூச்சி இறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதுகுறித்து உணவக ஊழியரிடம் கேட்டபோது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த உணவை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிக்கு அனுப்பி வைத்துள்ளார். சென்னையில் தனியார் உணவகத்தில் சாம்பார் சாதத்தில் கம்பளிப்பூச்சி இருந்த சம்பவம் தற்போது உணவக பிரியர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையிலிருந்து கன்னியாகுமரி சென்ற கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரயிலில் அளவுக்கு அதிகமான பயணிகள் முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டியில் ஏறியதால் அவதியடைந்த பயணிகள் நடுவழியில் ரயிலை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரயில் தாம்பரம் ரயில் நிலையத்திற்கு வந்தபோது நூற்றுக்கணக்கானவர்கள் முண்டியடித்து ரயிலில் ஏறினர். இதில் S1 கோச்சில் முன்பதிவு செய்த பயணிகள் ஏற முடியாத அளவு முன்பதிவு டிக்கெட் இல்லாத பயணிகளும் ஏறினர். இதன் காரணமாக முன்பதிவு டிக்கெட் எடுத்த பயணிகள் ஏற முடியாமல் அடுத்தடுத்த பெட்டிகளில் ஏறினர். இது தொடர்பாக டிக்கெட் பரிசோதகரை தொடர்பு கொண்டபோது அவர் முறையான பதில் அளிக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பயணிகள் ரயிலை விருத்தாச்சலம் கடந்தவுடன் நடுவழியில் நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பிறகு ரயில்வே ஊழியர்கள் பயணிகளை சமாதானப்படுத்தினர். அரியலூர் ரயில் நிலையத்தில் ரயில் நின்றபோது ரயில்வே பாதுகாப்பு படையினர் போலீசார் முன்பதிவு இல்லாமல் பயணம் செய்த பயணிகளை உரிய பெட்டிக்கு அனுப்பினர். அதன் பிறகு ரயில் புறப்பட்டு சென்றது. ரயில்வே நிர்வாகம் இதற்கு முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்ட மலையோர பகுதிகளில் தொடரும் மழை காரணமாக அபாய அளவை எட்டியுள்ள அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்படுவதால் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோதையாறு, தச்சமலை, பேச்சிப்பாறை ஆகிய பகுதிகளில் விடிய கனமழை பெய்ததால் பேச்சிப்பாறை அணைக்கு வினாடிக்கு 1050 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் 48 அடி கொள்ளளவை கொண்ட அணையில் தற்போது 46 அடி தண்ணீர் இருப்பதால் அணையின் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து 500 கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. இதனால் கோதையாறு, தாமிரபரணி ஆறு ஆகியவற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆற்றின் கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் கடல் மற்றும் ஆறுகளில் இறங்க வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. Taste the Daily.